வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 24 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, இன்றைக்கு மழை எங்கே, வரக்கூடிய நாட்கள் எப்படி, அடுத்த மழை எப்பொழுது, பரவலான மழை எப்பொழுது, அதாவது மார்ச் ஏப்ரல் மே மழை மற்றும் வெயில் எப்படி இருக்கும் போன்ற அறிக்கையை விரிவாக பார்ப்போம். அதே போல் கோடையில் பெய்த மழை எவ்வளவு, எந்த மாவட்டத்திற்கு எப்படிப்பட்ட மழை பொழிந்திருக்கிறது, இவையெல்லாம் இதில் ஒரு அலசுவோம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் 5 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பார்லியார், நீலகிரி மாவட்டம் குன்னூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, சேலம் மாவட்டம் மேட்டூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஏடபிள்யூஎஸ், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் 2 சென்டிமீட்டர். மேலும் மழைப்பொழிவுகளிடம் கூடலூர் பஜார், தஞ்சாவூர், சோளிங்கர், மேலும் பந்தலூர் தாலுகா அலுவலகம், வின்ஸ்வர்த் எஸ்டேட் நீலகிரி, மேலும் செம்மேடு விழுப்புரம், செஞ்சி விழுப்புரம், உட்பிரேயர் எஸ்டேட் நீலகிரி, எமரால்டு நீலகிரி, கொடைக்கானல் திண்டுக்கல், அவலூர்பேட்டை விழுப்புரம், மேலும் தேவாலா நீலகிரி, கிளைன்மோர்கன் நீலகிரி. இதெல்லாம் அதிகபட்ச வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா கரூர் பரமத்தி 38 டிகிரி செல்சியஸ், சரியாக 100 டிகிரி. நல்லா பார்க்கணும், அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி கரூர் பரமத்தியில் தான் அடிக்கடி பதிவாயிட்டு இருக்கு. கரூர் பரமத்தி, ஈரோடு அன்ற ஒரு நாள் மட்டும் மதுரை விமான நிலையம் பதிவானது. கரூர் பரமத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 38 தான், 100 டிகிரி தான். ஆனால் தஞ்சாவூரில் பார்த்தாலே 100 டிகிரி போல் இருக்குது. எல்லா ஊரும் 100 டிகிரி போல் இருக்குது. காரணம் என்ன? உயரழுத்தம் மேக உற்பத்தியை தடுக்கிறது. கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இல்லை, மேலடுக்கு காற்றாக இருக்குது. வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து விடுகிறது காற்றும். காற்று லேசாக்கி மேலெழுந்து விடுகிற காரணத்தினால ஆக்சிஜன் பற்றாக்குறை. ஆக மரங்களில் இல்லாத காரணத்தினால அதிகமான வெப்பம் போல் உணர முடிகிறது. உணரும் வெப்பம்தான் அதிகமாக இருக்குது. அதிகபட்ச வெப்பம் 100 டிகிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பதிவாகிருக்கு. அது பரமத்தி வேலூர், கரூர் பரமத்தி, மன்னிக்கவும், கரூர் பரமத்தி. மேலும் குறைந்தபட்ச வெப்பநிலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா 21.5, அதுவும் கரூர் பரமத்தி தான். குறைந்தபட்ச வெப்பநிலையும் 21.5 கரூர் பரமத்தி தான். அதிகபட்ச வெப்பநிலையும் கரூர் பரமத்தி தான் 38. அது ரெண்டும் அதே இடத்துல. அப்போ இரவில் குளிர், பகலில் அனல், கரூர் பரமத்தி. அடுத்தபடியாக மழை பொழிவு இது வரைக்கும் கோடையில், அதாவது கடந்த 1-3 மார்ச், கோடை தொடங்கியதிலிருந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 24 நாளில் பெய்த மழை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டியது 17, ஆனால் பெஞ்சிருக்கிறது 46 மில்லிமீட்ரு. 1-2 சென்டிமீட்டர் தான் பெய்யணும், ஆனால் பெஞ்சிருக்கிறது 4.25 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. 17 மில்லிமீட்டருக்கு 46 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. இது 172% கூடுதல் மழை தான் பொழிந்திருக்கு. புரியுதுங்களா? ஆனால் கூடுதல் மழை பொழிந்தாலும் 4 மாவட்டங்களில் பற்றாக்குறை மாவட்டமாக இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் 89% பற்றாக்குறை இது வரைக்கும். தேனி மாவட்டத்தில் 4% பற்றாக்குறை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 28% பற்றாக்குறை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டமாக இருக்கும். அந்த திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இந்த 3 மாவட்டம் மட்டும்தான் பற்றாக்குறை மழையாக இருக்கிறது. மீத மாவட்டம் எல்லாமே மழை. திருப்பத்தூர் மாவட்டம் வந்து 90% பற்றாக்குறை. அது திருப்பத்தூர் ரொம்ப குறைவு. அடுத்தது 89 வேலூர், அதுக்கு அடுத்தது ராணிப்பேட்டை, அடுத்தது தேனி. இதான் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை. ஆகவே இந்த மாவட்டங்கள் மட்டுமே குறைவான மழை, பாக்கி எல்லாம் சராசரி கூடுதல். ஒட்டுமொத்தம் மழைப்பொழிவு சராசரி 172% கூடுதல். பெய்ய வேண்டிய மழையை விட 1 மடங்கு கூடையும், 3/4 பங்கு அதை விட கூடையும், 1.25 பங்கு கூட, 100%, 172% கூட மழைப்பொழிவு. ஓகே, மழைப்பொழிவு எப்படி இருக்கும் இன்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கேரளாவிலையும் கர்நாடகாவில் மட்டும்தாங்க இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பில்லை. நாம் எதிர்பார்த்தது 11, 12, 13, 22, 23. அடுத்தது 11, 12, 22, 23. நேற்றுக்கு 22, 23, முதல் நாள் 22, 22, 23 மழை பெய்தது. 24, 25 எதிர்பார்த்தோம். வாய்ப்பு இல்லாமல் போகிறது. காரணம் என்னென்னா, குளிர்விக்கும் காற்று சுழற்சி விலகி போயிட்டு இருக்கு கர்நாடகாவில் வடக்கு நோக்கி. உயரழுத்தம் மட்டுமே வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. உயரடுத்த காற்று மட்டுமே வருகிறது. வெப்பத்தை லேசாகி மேலெடுக்கிறது. இது கேரள எல்லையோரத்தில் போய் மட்டுமே
கேரளாவில் மட்டுமே இது மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. புரியுதுங்களா? ஏனென்றால் உயரழுத்தம் இறங்குவதே உள் மாவட்டங்கள் போய் தான். அப்புறம் அதுக்கப்புறம் அது வெப்பத்தால் லேசாக மேலெழுந்து போகிறது கேரளா போய் கர்நாடகா போய் தான் அது குளிர்விக்கும் காற்றால் சந்திப்பை ஏற்படுத்தி மழை பொழிவு கேரளா கர்நாடகா. வால்பாறையிலையும் நீலகிரிலையும் தாங்க இன்றைக்கி மழை வாய்ப்பு தெரியுது. இன்றைக்கு மழை வாய்ப்பு வால்பாறை நீலகிரி மட்டும்தான் தெரியுது. கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் இருக்கும். சரி, இதுக்கு மேலே நம்ம மழை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்த மழைப்பொழிவு உறுதியாகனா கேரளாவில் கர்நாடகாவில் மட்டும்தான் பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாடு எல்லையோரம் பெய்யும்னு சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டின் எல்லையோரம் தான் பெய்யும். ஆனால் தமிழ்நாட்டில் பெய்யுமா? நீலகிரியில் பெய்யும், வால்பாறையில் பெய்யும். ஆனால் பெரிதாக பெய்திராது. இப்போ ஒரு 25, 26, 27, 28, 29, 30, 31 ஏதாவது ஒரு நாள் 2 நாள் பெய்யும், அவ்வளோதான். பெரும்பாலும் கேரளா கர்நாடகாவில் தான் பெய்யும். அது பெரிய மழை இல்லை. அடுத்த மழை 2ஆம் தேதி 2/2/2 நினைவு இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே 28 மார்ச் 1 பெய்தது. அடுத்தது 11/12 பெய்தது மார்ச். அடுத்தது 22, 23 பெய்திருக்கிறது 2/2. அடுத்தது 2ஆம் தேதி ஏப்ரல் 2, 3, 4, 5, 6 ஏப்ரல் 2, 3, 4, 5, 6 மழை இருக்கும். அதுவும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு தான் இருக்கும். வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு தெரியல. தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மிதமான மழை ஒதுக்கி தான் தெரியுது. அதுவும் நல்ல மழைன்னா நம்ம சொன்னது தான். ஏப்ரல் 10 தேதிக்கு மேல், ஏப்ரல் 12, 13, 14, ஏப்ரல் 22, 23, 24, மே 2, 3, 4, 5, மே 12, 13, 14, 15, அடுத்தது மே 15க்கு மேலே வெயில் தான். ஆக சித்திரையில் நல்ல மழை இருக்குது. ஏப்ரல் பிற்பகுதி, மே முற்பகுதி, இதை நம்ம திரும்ப சொல்கிறோம். இதில் ஏப்ரல் பிற்பகுதியில் ஒரு வலுவான நிகழ்வு, மே முற்பகுதியில் ஒரு வலுவான நிகழ்வு, ஒரு சாதாரண நிகழ்வு நல்ல மழை தரும். வெயிலை பொறுத்த வரைக்கும் நாளையிலிருந்து மேலும் அதிகரிக்க போகிறது. 38 டிகிரியாக இருப்பது நாளை 39 டிகிரி செல்சியஸாக மாறும். 39 என்பது 102 டிகிரி. தெரியுங்க, 102 டிகிரியாக நாளை மாறும் ஃபாரன்ஹீட்டில். இப்படியே 2 நாளைக்கு 101, 102, 101, 102, 100, 101, 102 ஆக போயிட்டுருக்கோம் 31ஆம் தேதி 1ஆம் தேதி வரைக்கும். அதுவும் கரூர், பரமத்தி, மதுரை, இந்த கரூர், பரமத்தி, வேலூர், ஈரோடு, சேலம் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மற்றும் ஈரோடு மாவட்ட கிழக்கு பகுதி, நாமக்கல் மாவட்ட மேற்கு பகுதி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமவெளி பகுதி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சமவெளி, இங்கெல்லாம் 100, 101, 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் போகும். அதாவது 38, 39 டிகிரியாக போகும். 2 டிகிரி செல்சியஸில் 38, 39 டிகிரி செல்சியஸாக உயரும். இதான் ஃபாரன்ஹீட்டில் 100, 101, 102 போகும். 1ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் தேதியிலேருந்து தான் அது வெப்பம் தனியாக வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் இதமாக வெப்பம் வந்து 138 குறையும். அதுக்கப்புறம் கிழக்கு காற்று வரும், மழை இருக்கும். டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும்தான் தெரியுது. வட உள் மாவட்டங்களுக்கு வடகடலோரம் ஏப்ரல் 12, 13, 14 தான் தெரியுது. இடையில மழை இருந்தாலும் இருக்கும். ஆனால் அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை இருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்க. நாம் வந்து கோடை மழை இருக்குது, சராசரி கூடுதல், அது எல்லாமே ஏப்ரல் மாத பிற்பகுதி 10 தேதிக்கு மேல், மே மாதம் முற்பகுதி 15 தேதிக்குள் இருக்கும். பங்குனி இறுதி நாட்கள் மற்றும் சித்திரை ஒட்டுமொத்த நாட்கள் இருக்கும் மழை. சித்திரையில் அதாவது ஏப்ரல் மேல வெயிலும் சராசரிக்கு ஒட்டி இருக்கும். சராசரி வெயில் இருக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் சராசரி கூடுதல் இருக்கும். அடுத்தபடியாக வரக்கூடிய ஏப்ரல் மழைக்கு பிறகு மே மாதம் 15 தேதி வரைக்கும் 3 சிஸ்டம் வரும்போது மழை, சிஸ்டம் விலகும்போது வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும், சிஸ்டம் நெருங்கும்போது வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், சிஸ்டம் வந்தால் மழை, சிஸ்டம் தொலைவில் இருக்கும்போது வெயில். பெரும்பாலும் சிஸ்டத்துக்கு 3 நாள் 9 நாள் மழை, மீத நாள்லாம் வெயில். அதில் ஒரு தலா 3 நாள் கொஞ்சம் இதமான வெப்பம் இருக்கும். பாக்கி இருக்கிற நாள் கொஞ்சம் அதிக வெப்பம் இருக்கும், அனல் இருக்கும். ஆகவே 30% வெப்ப நாள், 30%, 35% இதமான வெப்ப நாள், ஒரு 35% மழை நாள் இருக்கும். 35% நாட்கள், புரியுதுங்களா, நாட்கள். அடுத்தபடியாக மே மாதம் 15 தேதிக்கு மேலே வெயில் மீண்டும் அதிகரிக்கும். மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான். ஆக இதுதான் வானிலை இருக்குன்னு இப்படியே விலகி போயிடக்கூடாது. அப்பப்போ அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருங்க. வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலை அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.